கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட் வீக் கூட ஒரு கொஸ்டின் வந்தது, இறை வழிபாடு என்றால் என்ன? என்னை மறக்காமல் இருந்தாவே நான் இறைவனோட தாங்கிறேன். என்னை மறக்காமல் இருந்தாவே நான் எங்கெல்லாம் மறக்கிறேன்னா இந்த நிரூபித்தலில் மறக்கிறேன். நான் இறைவனோடு எப்போதும் நெருக்கமாக இருப்பது எப்படி? சும்மா உன்னத்தோடு துடியுது, இது யார் செஞ்சா? யார் செஞ்சா? மறக்க முடியுமாண்ணா? நன்றி சொல்லு. தண்ணியில் கையில் மொண்டு ஊற்றுற எந்த விலங்குனா அது மாதிரி விரல் எடுத்து தண்ணியில் ஊற்றி அப்படின்னு குளிருதுன்ட்டு பண்ணுவியா, இல்லை சூடாகுதுன்னு சொல்லுவியா? யாரால் சொல்ல முடியும்? சூடாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, இதை உணர்றதுக்கான தோல் எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணியா? எங்கே கடவுளை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல, எதனா ஒரு விஷயம் சொல்ல. எங்கேயுமே கடவுளை மறக்கவே முடியாது. ஏன் கடவுளை மறந்துட்டேன்னா வழிபாடு முறையினால தான். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், புரியுதா? வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊற்றிட்டேன், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். காலையிலேருந்து உடனே பொட்டு வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். மற்றதெல்லாம் திரும்ப எப்போ தான் சாமி நினைனா? நீ கடவுள் மறந்ததுக்கு காரணமே கடவுள் வழிபாட்டு முறையை சொன்னானுங்கல்ல, அந்த டைம் மட்டும்தான் உனக்கு என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது மட்டும்தான் உனக்கு கடவுள் ஞாபகத்துக்கு வர்றாரு. மற்ற நேரம்லாம் ஏன்? உன்னை எப்போ கடவுள் பிரிஞ்சுது? உன்னை எங்கே தனியாக விட்டுச்சு? நீ கடவுள் இல்லாமல் இல்லவே இல்லை. மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்தால் காலி. நீ அது கூட வாய்ப்பு இல்லாத இடத்துல வச்சுக்கிறான் உன்னை. மீனுக்கு தண்ணின்னு ஒரு டென்சிட்டியில் ஒரு இடத்த வச்சுக்கிறான், அது உள்ளகிற உன்னை அப்படியே உள்ளங்கையில் வரைஞ்சி உள்ளே வச்சுக்கிறான்னு பாட்டு எழுதியிருப்பான், புரியுதா? நீ எங்கே தாங்கிற? இது எப்படி மறக்க முடியும்? இருக்கிறேன்னு உணர்ந்துட்டியானா மறக்க முடியாது. பிரச்சனை உனக்கு இருக்கிறேன்னு உணரல. பக்தி பண்ணி நீ பெரியாளுன்னு சொல்லிட்ட, இல்லை பணம் பண்ணி பெரியாளுன்னு சொல்லிட்ட, ஏதோ புரிஞ்சிச்சுன்னு பெரியாளுன்னு சொல்லிட்ட, ஒரு வேலை கட்சிச்சானா உன் குடும்பத்தில் நீ படிச்சிட்டியானா உன்னை பெரியாளுன்னு நிரூபிச்சிட்ட. சிங்கம்பளத்தில் எதுவுமே சேர்த்தாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரையும் இந்த பிள்ளை தான் அறிவாளி பிள்ளை. 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். ஏன்னா அது அரசினர் ஆரம்ப பள்ளி. அங்கே டவுசரே சரியாக போட்டுன்னு வர மாட்டானுங்க, பட்டன் இருக்காது, எடுத்து நாடா சொல்லின்னு வருவாங்க. கிளாஸ் நடத்தினே இருப்பான். அப்பா வந்து கூட்டு போவார், மாடு மேய்க்கணும் வாடான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வாசுதேவன் ஒரு தம்பி கூட அண்ணா தம்பி எனக்கு கூட பச்சவன் மாடு மேய்க்கணும். பரதன்னு ஒரு பையன் செத்துட்டான், நல்லா மிருதங்கள்லாம் வாசிப்பான். நைட்லாம் கூத்துக்கு போய் மிருதங்க வச்சான். காலையில் ஸ்கூலுக்கு வரலன்னு சாதாரணமாக வந்து அவங்க அப்பா கூட்டு போய் தூங்க வைப்பார். அவன் வந்துடுவான் ஸ்கூலுக்கு. அதில் ஜெயிச்சவனே எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பரதமே தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த 5ஆவது படிக்கிறதுல. அது மாதிரி இங்கே அவ்வளோ நல்ல பச்சை போல் அங்கே போனால் இங்கிலீஷே வரல எனக்கு, புரியுதா? 40 மார்க் வாங்குறேன், 100க்கு 100 வாங்கினவன். ஸ்கூல் மாறின உடனே அவசியம் அசியமாக போயிட்டுருக்கு தானே. பிரச்சனை எங்கடான்னா இருக்கிற இடத்த வச்சு நீ பெருமையாகிற. நீ பெரிய இடத்த பார்த்தியானா இந்த விசாலமான உலகத்தை பாரு, நீ எம்துண்டு ஒன்றுமே இல்லை. உன் நாட்கள் எண்ணிப்பார் எவ்வளோ நாள் அப்படின்ட்டு. ரொம்ப பாவம், சொற்ப காலம் தான் வாழ போகிறேன். என்ன உன் பிரச்சனை? ஏன் இதில் மறப்பேன்? சொற்ப காலம் நான் கடவுள் நினச்சிட்டு போகிறேன்னு நினைக்க வேண்டியது தானே. குமிழ் ஜாலம் காட்டுது, உடனே திமிரு வந்துச்சு. அதனால் நான் கடவுள் நினைக்கிறதுக்கு நேரம் வர கேட்குறேன். கடவுள்லாம் மறக்கிறதுக்கே இல்லைங்க, நினைக்கிறதுக்கு இல்லை. ஒருத்தி பாட்டு போடுவார்ல, மறந்தா தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதான் என்றாஜாவே. நான் கடவுள் கூட இருக்கிறேன்னு உணர்ந்துட்டு பேர் நினைக்கிறதுக்கு ஏன் கேள்வி? புரியுதா? உன கூட பேசிக்கிறேன். இது வந்து மெட்டல் வந்து சில்லுன்னு ஆகி ஸ்கின்னில் இதுவாகுது, உணர்றேன். அதுக்கு நன்றி சொல்லுங்கிறேன். 2 வேலை சைமல்டேனியஸாக நடக்குது. உனக்கு எப்படி நடக்குதுன்னு கேட்குறேன். எந்த செயல் எந்த அவத்தை பார்த்தாலும் ஒரு பார்ட்டு எங்கே தான் இருக்குது? கடவுள்கிட்ட தான் இருக்குது. பேசினுக்கிறேன், சத்தம் கேட்டுனுக்குது. நான் விட்டுலான்னு பார்த்தா கூட அது என்ன பண்ணுறது இல்லை, என்ன ஊக்கு போட்டு வச்சுக்குது. வாழ முடியும், சரியா? அதெல்லாம் வந்து எப்படி அதுதான் பயிற்சி பண்ணிக்கிறீங்க, அதுக்கு தான் இங்கே வந்துக்கிறீங்க. அதுதான் நான் அப்படி தான் வாழ்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்தணுங்கிறேன். எங்கே இருந்தாலும் யாரை கூடவே இருக்கணும். நான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இருக்கிறேன்னு உணர்ந்துட்டேன்னா இது மாதிரிலாம் கேட்குது, இது மாதிரிலாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றது தெரிஞ்சிச்சானா, எல்லாத்துலையும் கடவுள் நம்மளை வச்சுருக்கிறான்னு புரிஞ்சிச்சானா, நினைக்கிறதுக்கு ஒரு நேரமோ, நினைக்கிறதுக்கு ஒரு பகுதியோ, நினைக்கிறதுக்கு ஒரு விஷயமோ, நினைக்கிறதுக்கு ஒரு சடங்கோ தேவையில்லை. ஏன் அவ்வளோ இருக்குது? யாரை கவனிச்சா வரும் அது? ஒன்றை கவனிச்சா? வெளியே கவனிச்சானா?
என்னை கவனிச்சா கூட ஆபத்து உனக்கு. ஏன்னா நான் ஒரு பில்லியன்சி இல்லை என்கிட்ட இருக்கிற இதுவெல்லாம் பார்த்துன்னு இப்போ யாரை தான் நீங்கள் கவனிங்கண்ணா, நான் உங்கள் பக்கம் திருப்பதி தான் என் வேலை. அப்போ கடவுள் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்னை முழுசும் புரிஞ்சிக்கினாவே உன்னால் மறக்க முடியாது. மறக்கலாம் முடியாது. நீ மறந்துட்டு வெளியே போயிட்டுக்கிற, அங்கேருந்து கேட்குற வெளியே எங்கேயோ இருந்துன்னு, சார் நான் உள்ளே வரது அப்படின்ட்டு. இது உள்ளே வந்துட்டேன்னா வெளியெல்லாம் போக முடியாது. கடவுள் உனக்கு புரிஞ்சிச்சின்னா நினைக்கிறதெல்லாம் இல்லை, அங்கே தான் இருப்பேன், அங்கேயே தான் இருப்பேன். புரியுதா நான் சொல்கிறேன்? நினைக்கணுமா அங்கேயே இருக்கலாமா? நினைக்கிறதுனா நினச்சிட்டு விடுறது. அம்மா அடுத்த கேள்வி கேட்பேன், எப்போ நினைக்கன்ட்டு. அம்மா நான் டைம் சொல்லுவேன். ஒருத்தன் 5 நாள் கும்பிடு, ஒருத்தர் 6 வேலை கும்பிடு, ஒருத்தன் 8 வேலை கும்பிடு, ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடு, ஒருத்தர் வெள்ளிக்கிழமை கும்பிடுன்னு சொல்லிட்டு போயிடறான். நான் ஒருத்தர் தான் சொல்கிறேன், தனியாக எப்படா கும்பிடுறது? தனியாக இருந்தால் தானே கும்பிடுறதுக்கே. உள்ளே ஒழிஞ்சவங்களோட என்ன பண்ணுறது? கதை சொல்லி வச்சுக்கிறான். கம்சன் கண்டதை போய் வெட்டினான், கிருஷ்ண பரமாத்மா வெட்டுறதா. அவன் அங்கேயும் எங்கேயும் மரத்துலங்கத்துலேயும் போய் ஒழிஞ்சிக்கினான். கட்சியை எங்கே போய் ஒழிஞ்சிக்கினான்? அவன் யாரை வெட்டிக்கினான்? அவனியே. அப்படி தானே? நீ உள்ளே இருப்பேன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னையே வெட்டிப்பேன்னு வெட்டிக்கினா. கதை சும்மா நினச்சிக்கிறீங்களா? ஆணவத்தை வச்சுட்டா நீ உள்ளக்கு தான் கடவுளுக்குறான். நான் ஏன் வெட்டிப்பேன் வாழ்வேன் வச்சுக்கினேன். வந்துட்டல உள்ளே தானே இருக்கிறேன். எங்கே விடுவோம்? வெளியே விட்டால் தானே உன் பிரச்சனை. கடவுள் விடக்கூடாது நினைக்கிறதுலாம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், மறந்தால் தானே நினைக்கணும் மாமா. திரும்பவும் சொல்கிறேன், மறந்தால் தானே. மறக்கவே இல்லைன்னா அந்த எச் ராஜா அரசியல்லாம் பேசினபோது சொல்லுவார், எவனுக்கோ ஒதுக்கி டெய்லியும் காலைல குட் மார்னிங் சொல்லுவான், காலையிலேருந்து பொன்னாடிக்கா குட் மார்னிங் சொல்லுவான்னுவார். ஏன் யாரை கொடுக்குற? அவன் தனியாக ஸ்பெஷலாக ஏன் சொல்ல வேண்டியதில்லை? இன்னொருத்தன் தான் கவிஞர் ஒருத்தன், அவன் நீ அந்த கரையிலே இரு, அப்போ தான் ஊன் நினப்பிலே இருப்பேன். நான் பக்கத்தில் வந்துடாத, நீ எப்படி இரு, கரையிலே இரு. அண்ணியை வச்சுருந்தான், நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடாதீங்க, அது உங்கள் சொந்த பிரச்சனை. அவங்க காதல் யார்? அவங்க அண்ணி. இப்போ உடனே போய் செக் பண்ணுவேன். ஆனால் ஏஐ டூல் சொன்னாலும் சொல்கிறோம், அவங்க சம்மந்தம். நான் பேர் சொல்லப்பா, நீங்கள் கண்டுபிடிச்சா அது உங்கள் பிரச்சனை. மறக்கலாமா நினைக்கலாமா? இருக்கலாம், இருக்கிறீங்கன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். சரியா? ஒழுங்காக பயிற்சி பண்ணே வந்தீங்கன்னா நல்லா போயிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம்.